அது என்ன பாரு, இப்போ இந்த காந்தாராலெல்லாம் இந்த மாதிரி வேஷம் தானே கட்டியிருப்பாங்க. தெய்யம் கேரளா கண்ணூர் இந்த சைடில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சடங்கு தெய்யம். நீங்கள் இந்த காந்தாராலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த தெய்யம் இன்ஸ்பயர்டு பண்ணி எடுத்த படம் தான். ஸோ அந்த தெய்யத்துடைய நாள் தான் இன்றைக்கி. இங்கே அந்த தெய்யம் வரும். தெய்யம் அப்படின்றது பல இந்து தெய்வங்களுடைய அந்த வேடங்களை அணிந்து அந்த பக்தர்கள் வர்ற ஒரு சடங்கு. இது கண்ணூர் பாகத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த தெய்யம் வந்துக்கிட்டு இருக்குது, தூரத்தில் காட்டுறோம் பாருங்கள். இந்த தெய்யத்தை பார்த்தா சில பசங்கள்லாம் ஓடுவாங்க, ஏன்னா அந்த வேஷம் அப்படி இருக்கும். இவங்கெல்லாம் ஓடி வர்றது வந்து அந்த தெய்யத்தை பார்த்ததுனால தான். இந்த பசங்கள்லாம் ஓடி வராங்க பாருங்கள், தெய்யத்தை பார்த்து பயந்துட்டு. ஏன்னா அந்த வேஷம் அப்படி இருக்கும். தெய்யமும் வந்து கையில் ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு பசங்களெல்லாம் மிரட்டுற மாதிரி ஓடி வருவார். நல்லாயிருக்கும். இது இந்த ஒரு சடங்குக்காகவே இந்த ஆகஸ்ட் மாதம், அந்த மழை வர்ற மாதம், இது கேரளாவில் கர்க்கடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த தெய்யம் வரும். ஸோ அந்த தெய்யம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். தூரத்தில் தெரியுதா, அந்த காந்தாரா ஸ்டைலில் ஓடி வருது பாருங்கள் தெய்யம். பல நூற்றாண்டுகளாக கண்ணூர் காசர்கோடு பாகத்தில் நடந்து வர கலை, ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தெய்யத்தை முகம்லாம் ஒப்பனை பண்ணிக்கிட்டு அது ஒரு வேறொரு ரூபம். அண்டை விடாத. இசை, கலை, ஒப்பனை இதெல்லாம் சேர்ந்த வேறொரு தெய்வீக வடிவம் தான் இந்த தெய்யம். கேரளாவின் காசர்கோடு அப்படின்ற இடம் இருக்கு பாருங்க, அது வந்து கர்நாடகாவுடைய பார்டர். ஸோ அதனாலேயே இந்த ஒரு கலையின் ரூபம் வந்து, இந்த கலையை வந்து வேறொரு வடிவமாக கர்நாடகாவிலையும் அந்த கேரளா பார்டரில் இருக்குது. ஸோ அதனால தான் தெய்யம் அப்படின்ற இந்த ஒரு கலையின் வேறொரு வடிவத்தை வந்து நாம் காந்தாராவில் பார்த்தோம். சும்மா அங்கே இருக்கிற ஒரு பையனை வந்து கடிக்கிற மாதிரி பண்ணுது இந்த தெய்யம். சில பேரை பயமுறுத்தும், பசங்க பயந்து அதுக்குன்னு ஓடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இந்த தெய்யம் வேஷம் கட்டிட்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்குன்னே மக்கள்லாம் கூடுவாங்க. இது அப்புறம் நேராக ஒரு கோவிலுக்கு போவாங்க. சின்ன வயசுலலாம் இந்த தெய்யம் வேஷம் பார்த்தா எனக்கெல்லாம் செம்ம பயம். வெளியிலே வரமாட்டேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். இப்போ இந்த காந்தாராலெல்லாம் இந்த மாதிரி வேஷம் தானே கட்டியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 400 தெய்வங்களுடைய வேஷம் கட்டுவாங்க. இந்த தெய்யம் வந்து இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு பசங்களை எல்லாம் பயமுறுத்தும். பசங்களும் அந்த தெய்யத்துக்கு பின்னாடி கூச்சல் போட்டுக்கிட்டே போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இந்த தெய்யம் போகும். அதுக்கு பின்னாடியே பசங்களும் ஓடுவாங்க. ஸோ பசங்கள்லாம் பயந்து ஓடுவாங்க அந்த தெய்யத்தை பார்த்தா. கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இந்த தெய்யம் வரும். ஸோ இந்த பசங்கள்லாம் அவ்வளோ தூரம் இதுக்கு பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. பாருங்க, நூற்றுக்கணக்கான பசங்க இந்த தெய்யத்துக்கு பின்னாடியே போறாங்க பாருங்க. தெய்யம் நேராக ஒரு கோயிலுக்கு போகும். அப்புறம் அங்கே சில சடங்குகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த வேஷத்தை கலைப்பாங்க. ஓகே, இதுதான் இந்த தெய்யம் சடங்கு. இருந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் கேரளா பாகத்தில் நடக்கிற இந்த தெய்யம். ஸோ இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் தெய்யம் அப்படின்ற அந்த ஒரு கலையை வச்சு தான் காந்தாரா அப்படின்ற அந்த படத்துலலாம் அந்த கேரக்டர்லாம் வடிவமைக்கப்பட்டது. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுருங்க. அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். தாந்தினி 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 தாந்தினி